ஹே கைஸ் வெல்கம் டு என் ஸ்டுடியோ. ஸோ நம்ம சூர்யா அவரோட 47வது படத்தோட டேரக்டர்னா ஜித்து மாதவன் அவர் தான். ஸோ இப்போ இந்த படத்தோட பூஜை வந்து இப்போ நடக்க போறதா சொல்லப்படுது. ஸோ எஸ் ஆமா நண்பா. ஸோ டிசம்பர் 8ஆம் தேதி இந்த படத்துக்கான பூஜை வந்து பார்த்தீங்கன்னா கேரளாவில் நடக்க போகுது அப்படின்னு மாதிரி சொல்லப்படுது. ஸோ வேற லெவல் சம்பவம் தான். ஸோ பூஜை மட்டும் தான் இப்போ போடுறாங்க. ஸோ படம் வந்து பார்த்தீங்கன்னா லேட்டாக தான் ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ண போறாங்க. பட் ஆனால் இப்போ ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ண போறதா சொல்லப்படுது. மேபி லொகேஷன் வேணா பார்க்க வாய்ப்புகள் இருக்கு. பட் ஆனால் ஷூட்டிங் வேணா இப்போ ஸ்டார்ட் பண்ண மாட்டாங்க. லேட்டாக தான் ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு மாதிரி சொல்லப்படுது. ஸோ இது மட்டும் இல்லாமல் இந்த படத்தோட கதைக்களமே வந்து பார்த்தீங்கன்னா கேரளாவில் நடக்கிற மாதிரி தான் இருக்க போகுது. ஸோ கேரளாவில் தான் நம்ம சூர்யா அவர்கள் போலீஸா இருக்க போறாரு அப்படின்னு மாதிரி சொல்லப்படுது. இந்த படமும் வந்து ஒரு போலீஸ் பத்தின படமா தான் இருக்கும் அப்படின்னு மாதிரி சொல்லப்படுது. சோ எந்த மாதிரி அப்படின்னு சொல்லும்போது ரெண்டு கதைகள் வந்து சொல்லப்படுது. ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா நம்ம சூர்யா அவர்கள் போலீஸா இருக்காரு. அவர் வந்து கேரளாவுக்கு வந்து டிரான்ஸ்ஃபர் பண்றாங்க. இங்க வந்ததுக்கு அப்புறமா அவர் என்ன மாதிரி பிரச்சனைகளை ஃபேஸ் பண்றாரு அண்ட் இது மட்டும் இல்லாம இதுக்கு அப்புறமா படம் எப்படி போகுது அப்படின்றதா கதை. இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம சூர்யா அவர்கள் ரொம்பவே கோவக்காரா இருக்காரு. சோ போலீஸ் வேலையில சேர்ந்ததுல இருந்து நிறைய பேர் என்கவுண்டர் பண்ணிட்டு இருக்காரு. சோ அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா கேரளாவுக்கு வரும்போது இங்க ஒரு மெயின் வில்லன் சந்திக்கிறாரு. சோ இதுக்கப்புறமா என்ன ஆச்சு அப்படின்றது அந்த ஒரு படத்தோட கதையா இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. சோ ரெண்டுத்துல எப்படி வேணா இருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. பட் ஆனா படத்தோட கதைக்களம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கேரளால தான் இருக்க போகுது. சோ வெறித்தனமா இருக்க போகுது. அண்ட் வில்லன் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பகத் பாசல் அவர்கள் தான் அப்படின்னு மாதிரி சொல்லப்படுது. சோ அபிஷியல் அப்டேட் வர வரைக்கும் வெயிட் பண்ணி பார்க்கலாம். பகத் பாசல் எல்லாம் போட்டாங்கன்னா வேற லெவல்ல இருக்கும். வெறித்தனமா இருக்கும் படம். சோ அந்த வகையில சிங்கம் மாதிரி ஒரு சூப்பரான படமா இருக்கும்னு நினைக்கிறேன். சோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஜித்து மாதவன் அவர்கள் எப்படி எடுக்கிறான்னு சொல்லிட்டு. இது மட்டும் இல்லாம ஜித்து மாதவன் அவர்கள் காமெடி ஆக்ஷன் எல்லாமே வந்து கலந்து தான் எடுப்பாரு. சோ அந்த வகையில இந்த ஒரு படத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரா கொடுப்பாருன்னு நினைக்கிறேன். சோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஷூட்டிங்ன்றது ஜனவரில இருந்து கூட ஆரம்பிக்க வாய்ப்புகள் இருக்கு. இப்போதைக்கு பூஜை மட்டும் போட்டு முடிக்கலாம்னு முடிவு பண்ணிருக்காங்களாட்டுக்கு. சோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். சோ வெயிட் பண்ணி பார்ப்போம். டிசம்பர் 8ஆம் தேதி பூஜை வீடியோ பூஜை போட்டோஸ்லாம் ரிலீஸ் ஆகும். சோ வெயிட் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சூர்யா அவர்களுடைய 47வது படத்துடைய பூஜை வந்து டிசம்பர் 8ஆம் தேதி நடக்க போறதா சொல்லப்படுது. சோ இத பத்தி உங்களோட ஒபினியனை கமெண்ட்ல சொல்லுங்க. சோ இந்த மாதிரி தமிழ் சினிமால இருக்க மூவிஸ் அப்டேஷன் தெரிஞ்சுக்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. சோ ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.